கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதுமை அடைந்தவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வகலா ரப்புக அல்லா தஅபுத இல்லா இய்யாஹு. உங்கள் பெற்றோர்களில் 2 பேர்களோ அல்லது 2 பேரில் ஒருவரோ உங்களிடத்தில் முதுமையான காலங்களில் உங்களிடத்தில் தங்கினால் வலா தக்குல்லஹுமா உஃபின் வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அவர்களை நீங்கள் உஃப் என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் இந்த வார்த்தையை, வசனத்தை. உங்கள் பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் அவர்கள் உங்களிடத்தில் வருவார்களே ஆனால், உங்களிடத்தில் இருப்பார்களே ஆனால், அவர்களிடத்திலே நீங்கள் நடந்து கொள்கின்ற முறைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தக்குல்லஹுமா உஃபின். அவர்களை நீங்கள் உஃப் என்ற வார்த்தையில் கூட சொல்ல வேண்டாம். உஃப் என்ற வார்த்தை இருக்கக்கூடிய வார்த்தைகளிலே மிக கெட்ட வார்த்தை. உலகத்திலே என்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளிலே மிக மோசமான வார்த்தை என்பது உஃப். இதைவிட மோசமான வார்த்தைகள் இருக்குமே ஆனால் அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லி இருப்பான். இதைவிட மோசமான ஒரு வார்த்தை இல்லாததால் தான் அல்லாஹ் உஃப் என்று சொல்லுகிறான். 2 எழுத்துக்கள் உஃப் என்று சொல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைய வாலிபர்கள், இன்றைய யுவதிகள் பெற்றோர்கள் ஏதாவது சொல்லுகின்ற நேரத்திலே அவர்கள் வார்த்தைகளின் மூலமாக அவர்களை பேசுவதை நாம் பார்த்துகிறோம். அவர்களின் முகத்தின் மூலமாக அவர்களை ஏசுவதை நாம் பார்த்துகிறோம். அவர்களின் செயல்களின் மூலமாக ஏசுவதை நாம் பார்த்துகிறோம். தண்ணீர் கேட்டால் கூட தண்ணீரை கொண்டு வந்து வைக்கின்ற நேரத்திலே அதை வைக்கின்ற விதம் கூட நமக்கு தெரிகிறது. பெற்றோர்களிடத்தில் நடந்து கொண்டுகின்ற முறைகள் மிக கேடாக இருப்பதை தெரிந்து கொள்கிறது. கிளாஸை கொண்டு வந்து வைக்கிறார்கள், பாதி தண்ணீர் கீழே ஊத்தி விடுகிறது. அவ்வளவு மரியாதையாக பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பெற்றோர்களின் பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களின் பெற்றோர்களின் பொருத்தம் பெற்றால் தான் நீங்கள் அல்லாஹ்வின் பொருத்தம் பெற முடியும் என்று சொன்னார்கள்.